எங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் அவருடைய ஐட்னரி கொடுக்குறாரு, ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷனில் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்காக நாங்கள் விஎஃப்எஸ் டீமையே வந்து காண்டாக்ட் பண்ணிருந்தோம். அன்றைக்கே முடிவு பண்ணேன், இந்த டாபிக் பேசும்போது மறுபடியும் பேசும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் இல்லை கண்டிப்பாக வேணும்னு. ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிருக்கிறோம், இல்லை ஹோட்டல் ரூமை கேன்சல் பண்ணிருக்கிறோம். இது வந்து கொடுத்த வீசா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சம்டைம்ஸ் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்பாயின்மெண்ட் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஷெங்கன் வீசா பார்ட் 2. ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப நாள் வந்து நம்ம ஷெங்கன் வீசா வந்து ஒரு பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது நிறையா அந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் நிறைய பேர் பார்த்துட்டு பேக் சைடில் வந்து எனக்கு டவுட் கேட்டாங்க. அந்த டவுட் மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்தா அந்த பேக் இல்லை, ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த குரூப்லலாம் கூட நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு கீழேன்னு கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வெளியில் வந்து பர்சனலாக கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. எனக்கு இந்த டவுட் சொல்கிறீங்களா, அந்த டவுட் சொல்கிறீங்களாலாம் இருந்தது. அப்புறம் தான் யோசித்தேன், நிறையா பேருக்கு வீசாவில் ஷெங்கன் வீசா ரிலேட்டடில் அவங்களுக்கு டவுட் வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு சந்தேகம் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த டவுட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், டாக்குமெண்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நான் பேசலை. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு தெரியணும்னா நீங்கள் பார்ட் 1 போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இனி வரப்போகிற நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து இவர் தான் நிறையா ஒர்க் பண்ணுவார். நான் வந்து இட்னரி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறையா கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி ட்ராவல், இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுலாம் நிறையா கற்றுக்கிட்டோம். நம்ம அது இட்னரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா வீசாவே கொடுப்பான். ஓகே, ஆமாம். அது பேசிக் ஒரு ரெக்குவயர்மெண்ட். இப்போது நிறைய பேர் வந்து தப்பாக மைக்ரேட் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, டூரிசம் பர்பஸ்க்காக வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போகாமல் இருப்பாங்க, நாட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்த ரீசனுக்காகலாம் வந்து நம்ம கிளியராக பிளான் பண்ணி என்ன இட்னரி என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்னென்ன பிளேஸ் என்னென்னைக்கு போக போகிறோன்ற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் கேட்குறாங்க இல்லையா, அது எதுக்கு கேட்குறாங்க? ஆஃபீஸ்லேருந்து எதுக்கு மெயினாக லெட்டர் கேட்குறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோன்றதுக்கான ப்ரூஃப் அது. இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் தான் ஆகணும் அந்த கண்ட்ரிக்கு. அதுக்கான ப்ரூஃப் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து லீவெல்லாம் அப்ளை பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் கொடுக்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் கொடுக்குறப்ப, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு இந்த கண்ட்ரி போகிறதுக்காக இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லெட்டர் பேடில் பிரிண்ட் பண்ணி ஒரு லெட்டர் ஒரு ஹெச்ஆர் கிட்ட இருந்து அது கொடுக்குறப்ப நம்ம டாக்குமெண்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அவங்க இஷ்யூவிங் அத்தாரிட்டிக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, இவன் எப்படி நம்ம ஊருக்கு போயிடுவான் வேலை இருக்கிறனால அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அது. ஸோ வேறு என்னென்னலாம் வந்து மஸ்ட் ஒரு வீசா ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷனாக முன்னாடியே பண்ணி வைக்கணும்? வீசா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, வீசா இன்டர்வியூ பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது ஒரு 10 வெப்சைட்ஸ் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அந்த கவர்மெண்ட் வெப்சைட் போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்லாண்டுனா ஃபின்லாண்டுக்குன்னு ஒரு எஃப்ஐனோ எஃப்ஆர்னோ ஒரு வெப்சைட் இருக்கும், அதுக்கு போகணும். ஃப்ரான்ஸுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கானோ அது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிகாஷனாக வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ பிளானிங்கில் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து இப்போது ஹோட்டல் முன்னாடியே புக் பண்ணிவிடுவோம், ஃப்ளைட் முன்னாடியே புக் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறோம் டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணுறோம் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஏன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு? அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி, அதுதான் இம்பார்ட்டண்ட். மேண்டேட்ரி நீங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வீசா கிடைக்கும். அதனால் அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்.
ஹோட்டல்ன்றது நான் சொன்ன மாதிரி அந்த இட்னரியில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இட்னரியில் மென்ஷன் பண்ணுற அந்த ஹோட்டல் நேமும் நீங்கள் புக் பண்ண ஹோட்டல் நேமும் மேட்ச் ஆகணும். அதே டைமு நீங்கள் போகிற இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே டே ட்ரிப்ஸ் எடுக்கலாம். அந்த டே ட்ரிப்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டே ட்ரிப்ஸோட நீங்கள் புக்கிங் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும். அதுவும் இட்னரியில் இருக்கிறதும் மேட்ச் ஆகணும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டோட அந்த ஆத்தென்டிசிட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக லெட்டர்லாம் ரெடி பண்ணால் இஷ்யூவே வராது. அதில் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து வீசாக்காக வேணும், வீசா அவங்களுக்கு அப்ரூவல் ஆகி வந்துடுச்சு, வந்தோடனே அவங்க போயிட்டு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க, இல்லை வந்து இந்த ரூமை கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. இது வந்து பண்ணலாமா? அது பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம்? ப்ராப்பராக வீசா வந்துட்ட அப்புறம் நம்ம ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹோட்டல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே போகிறப்போ உங்களுடைய வீசா எலிஜிபிள் இருக்கா, அப்போது சம்டைம்ஸ் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, ஸோ அந்த டைம் நீங்கள் புக்கிங் அக்காமடேஷன் காட்டுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷனோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எங்கெங்கே போகிறீங்கன்றதை கேட்பாங்க. நாங்கள் போன வரைக்கும் இது வரைக்கும் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கோம், எல்லா கண்ட்ரிஸோட இன்டர்னஸையும் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ இந்த வீசா வந்து கிடச்சிருச்சு, ஆனால் நம்ம ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறோம், ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிருக்கிறோம், இல்லை ஹோட்டல் ரூமை கேன்சல் பண்ணிருக்கிறோம். இது வந்து அந்த வீசா கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேன்சல் கொடுத்த வீசா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொடுத்த வீசா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன நம்ம திங்க் பண்ணி பார்க்கணுன்னா, இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா வித் கேன்சலேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வித்தவுட் கேன்சலேஷன் தான் சீப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வித்தவுட் கேன்சலேஷன் சீப்பாக ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் கம்மியாக இருக்கிற ஃப்ளைட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க ஃப்ளைட்டை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தான் லாஸ். ஒரு 60-70 பவுண்ட்ஸ். எங்களுக்குலாம் ஒரு தடவை நாங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கே 100 பவுண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் ஃப்ளைட் டைமிங்கு. ஸோ மேக்ஸிமம் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஃப்ளைட் தான் போகிறீங்கன்னா அதை புக் பண்ணிவிடுங்க. அன்அவாய்டபுள் சிச்சுவேஷனை மட்டும் மாற்றினா ஓகே, பட் கையிலேருந்து காசு போயிடும். அது வீசாவை அஃபெக்ட் பண்ணாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினில் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்காக நாங்கள் விஎஃப்எஸ் டீமையே வந்து காண்டாக்ட் பண்ணிருந்தோம். என்ன கொஸ்டின்னா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் சேர்ந்து புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னோட பார்ட் 1 கமெண்ட்டில் போய் பாருங்கள். அந்த டைமில் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னேன். ஆனால் வந்து எனக்கு அந்த டவுட் நான் கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொன்னது புரியல. அது அடுத்த கதை. ஸோ நான் அன்றைக்கே முடிவு பண்ணேன், இந்த டாபிக் மறுபடியும் பேசும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் இல்லை கண்டிப்பாக வேணும்னு. அதுக்கு வந்து நம்ம நல்லா கிளியராக இருக்கணும் இல்லையா. விஎஃப்எஸ் டீமை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க, அப்போ ஒன்று வந்து நீங்கள் 2 ரூம் புக் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு அகாமடேஷன் ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு. அப்போது 2 பேருக்கு மட்டும்தான் அகாமடேஷன் ப்ரூஃப் இருக்கும். அவங்க 2 பேரும் புக் பண்ணிருக்கிறாங்க 2 ரூமை. அப்போ இன்னொருத்தருக்கு அகாமடேஷன் ப்ரூஃப் இருக்காது, இன்னும் 2 பேருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வீசா ப்ராசஸிங்கில் பிரச்சனை வரும்ல. அதுக்கு என்ன பதில் அவங்க சொன்னாங்கன்னா, ஹோட்டலே வந்து 2 பேர் தங்குறதுக்கான, யார் 2 பேர் தங்க போகிறாங்க அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் அந்த இன்னொருத்தரோட பேரையும் அங்கே ஆட் பண்ணானா அந்த 2 பேரோட பேருமே அதில் இருக்கும். அது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷனாக வச்சு எடுத்துப்பாங்க. ஒருவேளை சின்ன ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னா அது இருக்காது. அப்போ சின்ன ஹோட்டலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்கன்னா, யார் புக் பண்ணிருந்தாங்களோ இவங்க ஏன் கூட தங்க போகிறாங்கன்ற அந்த ஒரு லெட்டர் வந்து அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். இவங்க ஏன் கூட தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷனோட சேர்த்து பின் பண்ணி அவங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது ப்ராப்ளம் கிடையாது அந்த இன்னொருத்தருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப கேட்டோன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அது யோசிச்சுட்டு இருந்தால் அந்த மாதிரி வந்து அந்த கொஸ்டின் இது இன்னொரு சினாரியோவே எங்களுக்கு நடந்துச்சு. நம்ம வந்து ஸ்விட்சர்லாண்ட் அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து மெயின் ஸ்பான்சர் இந்த ட்ரிப்புக்கு எல்லாத்துக்குமே. அதாவது நான் ஒரு லெட்டர் கொடுப்பேன், என்னென்னா இவங்கள ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் தான் மெயின் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி லெட்டர் கொடுத்துருவேன். என்னோடய பேர், இவங்க பேர், பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே போட்டு ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வந்து அவங்க முன்னாடியே எழுதி கொடுப்போம். அந்த டைம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இவங்க பேரில் ஹோட்டல் புக் ஆகிருந்தது. ஸோ இவங்க ஹோட்டல் புக் பண்ணதுனால எனக்கு நான் மெயின் ஸ்பான்சர்ன்றதுனால என் பேரில் இல்லை. அப்போ அந்த டைமு இவங்க வந்து லெட்டர் கொடுக்குற மாதிரி ஆச்சு. இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி இவர் என் கூட தான் தங்குறாருன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அதை என் கூட என்னோட லெட்டரில் என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி ஹோட்டல் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணோம். ஆமாம், இதோட வந்து நாங்கள் கப்பிள்ஸுன்றனால எங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதுவுமே அதில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதுவுமே ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்து மேரேஜஸில் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு முதல்ல நீங்கள் இந்தியாவிலேருந்து யூகே வரும்போதே உங்களுக்கு அது ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு பேஸே வந்து அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவிலேருந்தே
நீங்கள் யூரோப் போகிறீங்கன்னா அங்கே கேட்டே அங்கேயே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெட்டிங் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 30 நாள் அந்த நோட்டீஸ் போட்டு வந்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி, இல்லை ஆமாம், அந்த மாதிரி இருந்து கவர்மெண்ட் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா இந்த நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால சாந்தோம் கிட்ட இருந்த ஆஃபீஸில் போயிட்டு அங்கே கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வீக்ஸில் வந்து அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் நல்லா ஒரு A4 இப்படி இருக்கும், சீல், கவர்மெண்ட் சீலோட ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கரோடு இருக்கும். அதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. அதுதான் வந்து இந்த விசா ப்ராசஸிங்க்கு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். காப்பி ஆஃப் தட் இன்டர்வியூ போகிறப்ப வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். எனி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் கையில் எடுத்துகிட்டு போகணும் அவங்ககிட்ட காட்டுறதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக. ஆனால் என்னென்னா யூகே இந்தியாவில் செக் பண்ணாங்க, அந்த சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு பார்க்கணுன்னு செக் பண்ணாங்க. ஆனால் இந்த ஊரில் அந்த செக்கிங் பண்ணல. அது இருக்கா உள்ளே இருக்கா ஓகே அப்படின்ட்டாங்க. அது ஒரு இங்கே ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட் அப்படி கிடையாது யூகேல. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையில் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போகிற இடத்துல மைட் செக் பண்ணுவாங்க. அதனால நம்ம அவங்க லீனியண்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது. ஸோ இன்னொரு டவுட்ஸ் வந்து எனக்கு விசா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சில கேட்டகரிஸில் கேட்டிருந்தாங்க. ஒன்று பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று வந்து இப்போது பெரிய பிஸ்னஸ் பீப்புள்னால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் ப்ரூஃபு, இன்கம் ப்ரூஃப், இது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, ரெஜிஸ்டர் பண்ணாத பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து என்ன அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நான் படித்த போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவங்களால அப்ளை பண்ண முடியுமா அவங்க வந்து. ஆனால் அவங்க என்னென்னா ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இது கேட்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது நான் வந்து ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறேன், இவங்க இந்த வேலையை ஒரு வருஷத்தில் கான்ட்ராக்டில் முடிக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே, இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு இந்தியாவில் வேலை இருக்குது, அதனால் அந்த மாதிரி போவாங்களாம். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஃப்ரீலான்சராக இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து கம்பெனி அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கும் செக் பண்ணால் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற இது வந்து இருந்தால் போதுமா. ஒருவேளை ஃப்ரீலான்சராக இருந்தானா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிராண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே. கரெக்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம திரும்பி நம்ம கண்ட்ரிக்கு போயிடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு அஷூரன்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டிடும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற ப்ரொஃபைல் காட்டிடும். வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தருக்கு வந்து ஐ திங்க் ஏஷியன் அந்த சைனா அந்த சைட்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விட்சர்லாண்ட் நாங்கள் அப்ளை பண்ணுறப்ப எங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து அவருடைய ஐட்னரி கொடுக்குறாரு. டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஐட்னரி பார்க்குறப்ப அவருடைய என்ட்ரி ஆஃப் கண்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்ஸிட் கண்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஓகே, நார்மலைஸ்டாக இருந்தது. பட் டீட்டெயில்டாக அவர் மென்ஷன் பண்ணது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அந்த விஎஃப்எஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த இப்போ விசா ப்ராசஸிங் இப்போ ஏஜென்சிஸ் விஎஃப்எஸ் டிஎல்எஸ்லாம் இருக்காங்க, இவங்க தான் 2 பேர் இங்கே மெயினாக இருக்கிறது. அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிளியராக இல்லை, உங்கள் ஐட்னரி வந்து கிளியராக இல்லை, உங்கள்கிட்ட சஃபிஷியண்டான ஃபண்டு இல்லைன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம அந்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை ரொம்ப கிளியராக கொடுத்து அதுக்கேற்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வீசாவில் பிரச்சனையே வராது. ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் வீசா புக் பண்ணுறீங்க, இப்போ வந்து நீங்கள் பாரிஸ்க்கு மட்டும்தான் புக் பண்ணுவேன். ஷெங்கன் ஏரியான்றது ரொம்ப பெருசு. இல்லை நீங்கள் ஃப்ரான்ஸ் வீசா, சுவிட்சர்லாண்ட் வீசா, ஃபின்லாண்ட் வீசா, ஐஸ்லாண்ட் வீசான்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து வேணால் எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் போடலாம். நீங்கள் போடுற ஊருக்கு தான் நீங்கள் முதல்ல போகணும். அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஊர் போனாலும் நீங்கள் முதல் போகிற ஊர் தான் வந்து நீங்கள் நிறையா நாள் இருக்கணுன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை உங்களோட பிளான் மாறிடுச்சு, இல்லை இந்த ஊர் வேண்டாம், இந்த கண்ட்ரி வேண்டாம், நம்ம வந்து இங்கே கண்ட்ரி வீசா வாங்கிட்டோம், பாரிஸ் வீசா வாங்கிட்டோம், சுவிட்சர்லாண்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் நிறையா பேருக்கு வரும். இது எனக்கு இருந்த ரொம்ப ரொம்ப பெரிய டவுட்டு. எனக்கு வந்து இது வரைக்கும் 3 தடவை நான் அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டேன். முதல் தடவை பாரிஸ் வாங்கினோம், அது பாரிஸ் தான் வருது, ஃப்ரான்ஸு, அப்புறம் சுவிட்சர்லாண்டு வாங்கினோம். 2மே வந்து சூப்பர். நாங்கள் பிளான் பண்ணோம், வீசா வாங்கினோம், அந்த இடத்துக்கு போனோம், அந்த மாதிரி இருந்தது. 3வது தடவை நெதர்லாண்ட் வாங்கினோம். இது வந்து இனிமேல் தான் அந்த வீடியோ வரப்போகுது. நாங்கள் நெதர்லாண்டுக்கு வாங்கிட்டு நெதர்லாண்ட் போகாமல் அந்த இதை வந்து பிளானையே ஏன்னா அது ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சொல்லிட்டா அடுத்த வீடியோ கண்டென்ட் போயிடும், அதனால நான் அதை சொல்ல விரும்பலை. அது வந்து நாங்கள் ஒரு காரணத்துக்காக கண்ட்ரி மாற்றுற நிலைமை வந்து நாங்கள் கண்ட்ரி மாற்றிட்டோம். அது காரணம்லாம் இருக்குது, மாற்றிட்டோம். அந்த வேறு கண்ட்ரி போன இடத்துல பிரச்சனை வருமா அப்படின்னு பயந்துகிட்டே போகும்போது என்ன நடந்ததுன்றது அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் அது பண்ணலாமான்னு கேட்டானா
50-50 சான்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து அவங்க உங்களை நம்பணுன்றது தான் முதல் விஷயம். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க உங்களை நம்புறது தான் அங்கே மேட்ரு. நம்பிட்டாங்கன்னா உங்களை உள்ளே அனுப்புவாங்க, நம்பலைன்னா வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்க நினச்சா பர்மிஷன் இருந்தால் லீகலி நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போகலாம். அவ்வளோதான் மேட்ரு. இது நடந்துச்சா இல்லையான்றது வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். நாங்கள் ஒரு கண்ட்ரி நெதர்லாண்டை விட்டுட்டு ஒரு கண்ட்ரி மாற்றி போனோம், அது வந்து உங்களுக்கு வரும். எந்த கண்ட்ரிக்கு வந்து இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்ல, நெதர்லாண்ட், பாரிஸ், சுவிட்சர்லாண்ட் இருக்கிறதுலே எது ரொம்ப ஈஸியாக இருந்தது? எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே மெஜாரிட்டி வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 3 கண்ட்ரி போட்டோம், 3த்துக்குமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணோம். டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக்கிங் தான் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்ப சுவிட்சர்லாண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக. பாரிஸ் ரொம்ப செக் பண்ணாங்க. அவங்க ஒருத்தங்க எதிரில் உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றி பார்க்குறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பாரிஸில் இருந்தது, நெதர்லாண்டில் இருந்தது. பட் சுவிட்சர்லாண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. மைட் பி அது பர்சன் டு பர்சன் டிஃப்ரென்ஸாக கூட இருக்கலாம். பாரிஸில் இன்னொரு விஷயம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? நாங்கள் வந்து எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மறுபடியும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க, ஃப்ளைட்டு மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க, வேறு டே மாற்றணும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் அந்த புக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்டு அதை நம்பர் அதில் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அங்கே நேரில் போய் கொடுத்தோம். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ ஊருக்கு ஊர் மாறும். ஆனால் இப்போது நம்ம வரப்போகிற டாபிக் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ கஷ்டம் புக் பண்ணுறது. அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அது கிடைக்கிறது கஷ்டம் விஷயம், நல்லா இருக்கு. கஷ்டமான விஷயம். ஆமாம், கஷ்டம். ஏன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பாரிஸில் ஒரு மெத்தடில் வச்சுருந்தாங்க, சுவிட்சர்லாண்டில் மெத்தடை மாற்றினாங்க, நெதர்லாண்டில் ஒரு புது மெத்தடை கொண்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் அடுத்தது ஒரு ஊர் அப்ளை பண்ண போகிறோம், அது வந்து வரப்போகுது பாருங்கள். அது என்னென்ன காமெடி பண்ண போகுதுன்னு தெரியல. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம், இன்னொரு 4வது தடவை அது ஒரு இடத்துல புக் பண்ணிட்டோம். எல்லாம் அது ப்ராசஸ், அதை பற்றி அது வேறு வீடியோ, அது இன்னும் கொஞ்சம் நிறையா டைம் எடுக்கும் வரத்துக்கு. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு இருக்கிறதே நாங்கள் 5 வருஷம் தான், இப்போ 5வது வருஷம். இதில் ஒரு வருஷமும் ஒரு மாதிரி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங்கை கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து அந்த கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுது. ஒரு கண்ட்ரிக்கு தனித்தனி ரூல்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய லிங்க்கு டிஃப்ரெண்ட்டான லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு டிஃப்ரெண்ட்டான லிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் தென் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறோம். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும், என்னென்னா போட்டிங்களோ. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அது இன்னும் பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு இது, எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டு ஓப்பன் ஆகுறது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டைமில் இருக்கும். நெதர்லாண்ட், சுவிட்சர்லாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்தோன்னே போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு ஊருக்கு இன்னும் அப்ளிகேஷன் போடல, கரெக்டாக? இன்னும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணல, ஆனால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அப்ளிகேஷன் இனிமேல் தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நாங்கள் போட வேண்டிய வேலை வந்து ப்ராபப்ளி இன்றைக்கி பண்ணுவோம். அதை நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அப்பாயின்மெண்ட் வந்து என்ன டைமிங்கில் புக் பண்ணுறோம், அப்புறம் என்ன டேயில் புக் பண்ணுறோம், எப்போ ஓப்பன் ஆகுதுன்னே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அதுக்காகவே ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த டைமில் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு. சரி, அது மாதிரி வரும்போது என்ன டைமிங்கில் ஓப்பன் ஆகுது அப்பாயின்மெண்ட்டு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஐ திங்க் தேர்ஸ்டே ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்விட்சர்லாண்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனாக தான் இருக்குது. மோரோவர் வந்து யூகே பொறுத்த வரைக்கும் 3 லொக்கேஷன், மெயின் லொக்கேஷன் மான்செஸ்டர், லண்டன் அண்ட் எடின்பரா. மான்செஸ்டரும் லண்டனும் வந்து நமக்கு கிடைக்காது. பர்மிங்ஹாமில் நெதர்லாண்ட்ஸ்க்கு இருக்குது, பட் அது எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ அந்த சென்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் சர்ச் பண்ணப்போ வரல. ஸோ இப்போ இந்த 3 மெயின் சென்டர்ஸில் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற இடம் வந்து எடின்பரா. ஓகே, எடின்பரா வந்து ஸ்காட்லாண்டில் இருக்குது. பட்டு நீங்கள் லண்டனில் இருக்கீங்க, என்னடா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகணுமா, அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா அதுவும் எடின்பரா ரொம்ப அழகான இடம்.
நாங்கள் அதை எங்களோட எமோஷ்னல் பிளேஸ் அது. நாங்கள் வந்து முதல் 3 வருஷம் வெளிநாடுனா என்னன்னு நான் முதல் எட்டி பார்த்தது அந்த ஊரை தான். சரி, எட்டி பார்த்துட்டியா? இப்போ உங்கள் டாபிக். ஸோ நீங்கள் வந்து இந்த மோஸ்ட்லி ஸ்காட்லாண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். இல்லைனா வந்து இப்போது டெலகிராமில் வந்து பாட்ஸ் இருக்கான். அந்த பாட்ஸுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா பாட்ஸ்க்கு பே பண்ணுங்கள். அந்த பாட்டே வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துரும் அப்பாயின்மெண்ட்டு. நெக்ஸ்ட் அவைலபிள் கேன்சலேஷன்ஸ்லாம் வருது, புக் பண்ணி கொடுத்துரும். பட் வந்து அது ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீக்கு ஈக்குவலான காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டார் டூர்ஸ்ன்னு யூகேல இருக்கிறாங்க, அந்த மாதிரி யாரையா ஆளை பிடிச்சி போட்டு போயிடலாம். இன்னும் ஈஸியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் டூர்ஸ் அந்த மாதிரி சில ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுப்பாங்க. பட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து 150 பவுண்ட்ஸ் என்னமோ அவங்களுக்கு ஃபீஸ் மட்டும் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பண்ணணும், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபீ பண்ணணும். ஸோ இது நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதை விட ஆல்மோஸ்ட் 2.5 times 3 times ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரொம்ப 450 பவுண்டு கேட்டாங்க.